நமச்சிவாய். ஜெய் வர அன்பு பக்தர்களே, 2026 பிறந்துடுச்சு. நிறைய ராசி பலன்கள்லாம் பார்த்துட்டோம். 26 எப்படி இருக்க போது, இந்த சனி பயிற்சி, ராகு கேது பயிற்சி, குரு பயிற்சி 3 கம்பைன் பண்ணி ஒரு ராசி பலனாக பார்த்துட்டோம். இது போக மாதாந்திர ராசி பலன்கள்லாம் பார்த்தோம். அப்போது எல்லா ராசி பலன் பார்த்தாலுமே கூட அதை தாண்டி ஏதோ ஒரு ரகசியம் இருக்குது. நிறைய பேர் சொல்லுவாங்க, எல்லாமே நெருங்கி வருது சார் சாமி, எல்லாமே கைகூடி வருது, ஜெயிக்கிற மாதிரி வருது. பட் ஏதோ ஒரு சின்ன பாயிண்ட், அந்த பாயிண்டில் தான் நம்ம தோற்று போகிறோம். அது கடைசியில் நடக்காமல் போயிடுது, மிக ஏமாற்றத்தை அது கொடுக்குது அப்படின்னு சொல்வதுண்டு. அப்போ இதெல்லாம் இது எதனால் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஏதேனும் ஒரு இறை வழிபாடாக இருக்கலாம். ஒரு கோவிலுக்கு ஒரு குறிப்பிட்ட நட்சத்திரத்தில் அல்லது ஒரு குறிப்பிட்ட திதியில் அல்லது ஒரு குறிப்பிட்ட கரணத்தில் நாமயோகமாக இருக்கலாம். மெயினாக நட்சத்திரங்கள், அதுவும் சாரநாதனை அடிப்படையாக கொண்டு வரக்கூடிய நட்சத்திரங்கள். அப்படி இல்லைன்னா உங்கள் ஜென்ம நட்சத்திரம், அந்த நட்சத்திரத்துக்கு எந்த மாதிரியான கோவிலுக்கு போனால் நீங்கள் ஜெயிக்கலாம். உங்கள் குறிப்பிட்ட நட்சத்திரத்துக்கு எந்த மாதிரியான கோவிலுக்கு போனால் ஜெயிக்கலாம். இது இந்த 26க்கு மட்டும்தான் பொருந்தும், 2026க்கு மட்டும்தான். ஸோ ஒரு அர்ஜென்ட்டாக இருக்கீங்க, எனக்கு இம்மீடியட் ஒரு ரிலீஃப் வேணும், நான் உடனே ஜெயிக்கணும், எனக்கு டைம் இல்லை சார், நான் இம்மீடியட்டாக எனக்கு அடுத்த மாதம் எனக்கு ஹியரிங் வருது, அடுத்த மாதம் நான் இந்த ஜாபை போகுது, அடுத்த மாதம் நான் ஜாபில் ஜாயின் பண்ணி ஆகணும். ஸோ ஒரு அர்ஜென்ட்டில் இருக்கீங்க, நான் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி ஆகணும், பையனை படிக்க வச்சே ஆகணும், பசங்களை படிக்க வைக்கணும், கமிட்மெண்ட் இருக்குது. இப்போ ஏதோ ஒரு அர்ஜென்சி, இல்லைன்னா எனக்கு இம்மீடியட் என் மனைவி வந்தே ஆகணும், ஃபேமிலி ஒன்று சேரணும், அல்லது ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குது, ஒரு பிளாக் மேஜிக் இருக்குது, ப்ராப்ளம் தாங்க முடியல, ஏதோ சம்திங் தாங்க. அன்றைக்கெல்லாம் ஒரு அம்மா ஃபோன் பண்ணுறாங்க, சார் நான் ஒரு கோவிலுக்கு போயிருந்தேன், இந்த மாதிரி கோவிலுக்கு போகும்போது அங்கே ஒருத்தர் சொல்கிறாங்க, யாரோ ஒரு சாம்பல் எட்டுன்னு உங்கள் வீட்டில் தளிச்சு விட்டுட்டாங்க, அந்த மாதிரி அந்த துஷ்ட சக்தி மாதிரியான ஒரு சாம்பல் நம்ம வீட்டில் இருக்கான் சார், என்ன பண்ணணும், நாங்கள் என்ன மாதிரியான வழிபாடு செய்யணும்னு கேட்குறாங்க. அப்போது நேரங்காலம் ஒருத்தருக்கு சரியில்லை அப்படின்னாக்கா அவங்களுக்கு எல்லா பயமும் தொற்றிக்கொள்ளும், பார்க்குறதெல்லாம் அவங்களுக்கு பயமாக தான் இருக்கும். இதனால தான் இது நடந்ததோ நம்புற மாதிரியே இருக்கும். அப்போ இவ்வளோ கஷ்டங்கள், உடல்நிலை ஆரோக்கியமாக இருக்கலாம், குடும்ப கஷ்டமாக இருக்கலாம், அடுத்தடுத்து பிளாக் ஆகிட்டே வருது, ஒன்று பிளாக் ஆகிட்டே வரும். ஒரு வருமானமாக சில பேர் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, இன்வெஸ்ட் பண்ணதில் நம்பிக்கையோடு பண்ணுவாங்க, ட்ரேடிங்கில் போடுவாங்க, ஷேர் மார்க்கெட்டில் போடுவாங்க, ஜுவல்லில் போடுவாங்க, கோல்டில் போடுவாங்க, சில்வரில் போடுவாங்க. இவங்க போடுற நேரம் போய் லாக் ஆகிடும், இல்லை ரேட் குறைஞ்சிரும். அப்போ உலகத்துக்கெல்லாம் நேரம் நல்லா இருக்குது, குறிப்பிட்ட நமக்கு மட்டும் ஏன் இந்த கஷ்டம், எனக்கு மட்டும் ஏன் இந்த கஷ்டம்? அப்போ உங்களுக்கு உங்கள் கஷ்டம் நீங்க வேண்டுமா? ஒரு சில ரகசியங்களை சொல்கிறேன். குறிப்பிட்ட உங்க நட்சத்திரம், உங்க பிறப்பு நட்சத்திரம் எதுவோ, உங்க பிறப்பு நட்சத்திரத்தை அடிப்படையாக கொண்டு யாரோட நீங்க சேரலாம், யாரெல்லாம் உங்களுக்கு ஃப்ரெண்டா இருப்பாங்க, யாரெல்லாம் உங்களுக்கு எனிமியா இருப்பாங்க, அல்லது ஆண்கள் எப்படி இருப்பாங்க, பெண்கள் எப்படி இருப்பாங்க, அதே போல் யாரோட நீங்கள் அதிகமாக ஃபேவரபுளாக பழகலாம், நம்பலாம், இல்லை நம்பலாமா நம்பக்கூடாதா, இது போன்ற ரகசியங்களை ஒரு நட்சத்திரத்துக்கும் சொல்ல போகிறோம். அதே போல் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம், இந்த வருஷம் நீங்கள் எந்த கோவிலுக்கு போகணும், எந்த நட்சத்திரத்தில் போகணும், அதே போல் அங்கே போய் என்ன செய்யணும், இதையெல்லாம் தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம். குறிப்பாக நீங்கள் எந்த கோவிலுக்கு போனாலும் சரி, பரிகாரம் ஒன்று தான். எந்த கோவிலுக்கு போனாலும் அந்த முடிஞ்சால் அந்த கோவிலில் சாமிக்கு ஒரு அபிஷேகம் பண்ணுங்க, சகஸ்ரநாம அர்ச்சனைன்னு சொல்லுங்கள். அந்த கோவிலில் சகஸ்ரநாமம் உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் வேர்ல்டு வைடு உலகம் முழுவதும் நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி தான், உங்களுக்கு அந்த அர்ச்சனை அபிஷேகம் நம்ம சார்பில் உங்களுக்கு செய்து தரப்படும். கீழே உள்ள நம்பரை தொடர்பு கொள்ளுங்க. தேவை இருந்தாலும் எங்களுக்கே தெரியும், நாங்களே பார்த்துக்கிறோம்னா தாராளமாக செய்யுங்க. உங்களுக்கு உதவி வேண்டுமெனில் இன்னும் நம்மளுடைய கிளைண்ட்ஸுக்காக, பக்தர்களுக்காக அந்த அபிஷேகம், சகஸ்ரநாமம், அந்த பரிகாரம் செஞ்சு கொடுக்குறோம், ஃபோட்டோவும் உங்களுக்கு அனுப்பி வைக்கிறோம். அப்போது எந்த கோவிலுக்கு போனாலும் பரிகாரம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த நட்சத்திர பரிகாரம் இதுதான். எந்த கோவில் உங்களுக்கு விழுதோ அந்த கோவிலுக்கு குறிப்பிட்ட நட்சத்திரத்தில் நீங்கள் போகணும்.
அங்கே போயிட்டு சாமிக்கு ஒரு அபிஷேகம் பண்ணி 27 தீபம் ஏற்றி, அது எந்த எண்ணெய் அப்படிங்கிறது ஒரு நட்சத்திரத்துக்கு உள்ளே சொல்லுவேன், எந்த 27 தீபம் ஏற்றி ஒரு அபிஷேகம் செய்து சஹஸ்ரநாம அர்ச்சனை செய்து 27 முறை வலம் வந்து நமஸ்கரித்து ஒரு அன்னதானம் பண்ணிட்டு வரணும். இதை செஞ்சீங்கன்னாக்கா மேபி நீங்கள் சொல்லக்கூடிய அந்த 1% தடைகள் விலகலாம். முயற்சி பண்ணி பாருங்கள். உங்கள் நட்சத்திரம் என்னங்கிறத பார்க்கலாம் பாருங்கள். பூராடம் நட்சத்திரம், இந்த தனுசில் இருக்கக்கூடிய பூராடம், பரணி பூரம் பூராடம். பூராடம் வந்து மிகப்பெரிய யோகங்க சார். இவங்க வந்து திருப்பதியில் பிறக்க வேண்டியவங்க. மேக்சிமம் இவங்க வசிக்கக்கூடிய இடங்கள்ல 2 மரமாவது இருக்கும். ஏன்னா ஆரண்யம் போன்ற காடுகளில் தான் இவங்க பிறப்பாங்க. கொடைக்கானல், ஊட்டி அல்லது வந்து திருப்பதி, இந்த மாதிரி நல்ல காடாக இருக்கணும் சார். இவங்க ராமநாதபுரம் மாவட்டத்தில் பிறந்தா கூட இவங்களுக்கு 2 பனைமரமாவது இருக்கும். பூராட நட்சத்திரத்தில் பிறந்தாங்கன்னா அட்லீஸ்ட் ராமநாதபுரம் ட்ரை பிளேஸு, ராஜஸ்தானில் பிறக்கிறாங்க, அங்கே தான் 2 செடியாவது அவங்க வீட்டில் இருக்கும். காடுகள் மரங்கள் நிறைந்த பகுதிகளில் இயற்கை சார்ந்த வாழ்க்கை இவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் என்பதை இதுதான் அவங்கள வாழ வைக்கும். இந்த பூராடத்தில் நிறைய விவசாய பெருமக்களை நம்ம பார்க்கலாம். அக்ரிகல்ச்சர், இந்த எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்ணுறது, ஃப்ளவர்ஸு, அப்புறம் வந்து ஃப்ரூட்ஸு, உணவு தானியங்கள், லெதர், கார்மெண்ட்ஸு. ஸோ எக்ஸ்போர்ட் இம்போர்ட் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, ஏற்றுமதி இறக்குமதி, அதில் ஹோல்சேல் பண்ணுறது, டிரான்ஸ்போர்ட்டு, அப்புறம் வந்து ஆடம்பர பொருட்கள், கேமரா, தொலைக்காட்சிகள், நெட்வொர்க்கு, இது எல்லாமே பூராட நட்சத்திரத்துக்கு உரியது தான். வான்மண்டலம், ஆகாயம் கூட பூராட நட்சத்திரத்துக்கு சொந்தமானது தான். அப்போ அந்தளவுக்கு இயற்கையோடு ஒன்று சேர்ந்து வாழக்கூடியவர்கள் இந்த பூராடம் நட்சத்திர அன்பர்கள். இவங்களுக்கு இயற்கையாகவே நற்குணங்கள் அதிகமானதாக இருக்கும். அதுவும் சனி பகவான் இவங்களுக்கு ஃபேவரபிள் பிளானட் ஆகிடுவார். யாரை பார்த்து எல்லாரும் பயப்படுறாங்களோ அப்பேற்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு இராணுவ அதிகாரி பூராடத்துக்கு ஃப்ரெண்ட் ஆகிடுவாங்க. அப்போ பூராடம், டேய் எனக்கு அவர் ஃப்ரெண்டுடா அப்படி சொல்லியே இவர் ஊரில் எல்லா வேலையும் முடிச்சுட்டு வந்துடுவார். அந்த மிலிட்ரிக்காரங்க இருக்காங்களா, அவங்க எங்கள் ஃப்ரெண்டு தான். அப்படியா, சரி நீங்கள் எட்டு போங்க அப்படின்ட்டுவாங்க. அதை போல் மற்றவர்களிட வேறு ஏதேனும் ஒரு விஷயத்தை சொல்லி காரியம் சாதிக்கக்கூடியவர்கள், திறமை மிக்கவர்கள், புத்திசாலிகள், சந்தர்ப்பம் அதாவது சமயோஜிதமாக அந்த செகண்டில் ஜெயிச்சுட்டு வந்துடணும், கேப்பில் உள்ளே போந்துட்டு வெளியில் வந்துடணும். அந்த சமயத்தில் ஜெயிக்கக்கூடியவர்கள் லாஸ்ட் மினிட் வரலும் கம்முன்னு இருப்பாங்க. ஒரு சில பசங்க படிக்கவே மாட்டாங்க. கடைசி நிமிஷத்தில் ஒரு ஸ்கேன் பண்ணுறான், இப்படி பார்ப்பான், போய் எழுதிட்டு வந்துடுவான். அவன் நல்ல மார்க் வாங்கிடுவான். ராத்திரெல்லாம் லைட்டை போட்டு டீ போட்டு கொடுத்து படிப்பான், கடைசியில் கம்மியான மார்க் வாங்குவான். இதெல்லாம் அந்த பூராட நட்சத்திரம். விரைவில் ஜெயிக்கக்கூடியவர்கள், ரொம்ப லாங்காக இல்லாமல் ஷார்ட்டாக ஜெயிக்கக்கூடியவங்க பூராட நட்சத்திர அன்பர்கள். அப்பேற்பட்ட பூராட நட்சத்திர அன்பர்களுக்கு சனி பகவான் ரொம்ப ரொம்ப ஃபேவரபுளாக இருப்பார். மகர ராசி அன்பர்கள், மேஷம் போச்சுனாக்கா சிம்மம், இதிலெல்லாம் உங்களுக்கு ரொம்ப ஃப்ரெண்ட்ஷிப் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ துலாம் ராசி என்பர்களும் உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. கும்பராசி என்பர்கள், அதே போல் மிதுனம், ரிஷபம், இதெல்லாம் உங்களுக்கு எதிரியாக இருப்பாங்க. கவனம் தேவை. அப்போ இந்த பூராட நட்சத்திர அன்பர்கள் எங்கே போய் வழிபாடு செய்யலாம் அப்படின்னாக்கா, ஒன்று உங்கள் ஜென்ம நட்சத்திரம் பூராடத்து அன்னைக்கு போங்க, அப்படி இல்லைன்னா ஏகாதசி அன்னைக்கு போங்க, அப்படி இல்லைன்னா வளர்பிறை தசமி அன்றைய தினம் போங்க. நவமி, தசமி, இந்த மாதிரி திதிகளில் போய் வழிபாடு செய்ய. எங்கே போனோன்னா கடலூர் மாவட்டத்தில் கடலூர்லேயே இருக்கக்கூடிய திருப்பாதிரி புலியூர் அப்படிங்கிற ஒரு அற்புதமான ஒரு பெருமாள் க்ஷேத்திரம். அதுவும் ஒரு காலத்தில் வனப்பிரதேசமாக காடாக இருந்தது. அதனால தான் உங்களுக்கு அந்த கோவில் வந்து விழுந்திருக்கு. ஸோ பூராட நட்சத்திர அன்பர்கள் திருப்பாதிரி புலியூர் சென்று பெருமாளை வழிபாடு செய்வது மிக கை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். புங்க எண்ணெயில் நீங்கள் தீபம் ஏற்றுங்க, அது ரொம்ப சிறப்பு. அதே போல் அருகாமையில் இருக்கக்கூடிய காடுகளில் மலை மேலே இருக்கக்கூடிய பெருமாளை வழிபாடு செய்வது சிறப்பு. ஸோ இதில் உங்களுக்கு என்ன சப்போர்ட் வேணுமோ நீங்கள் தாராளமாக கேட்கலாம். சார் எனக்கு இது மாதிரி ஒரு சிக்கல் இருக்குது,
நான் வந்து போராட நட்சத்திரம் தான், எனக்கு என்னால் வர முடியாது, நீங்கள் கொஞ்சம் ஹெல்ப் பண்ண முடியுமா அப்படின்னா நிச்சயமாக நாங்கள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோம். இது போல் இன்னும் நிறைய ஜோதிட ரகசியங்கள் நிறைய இருக்குது. அதை பற்றி நீங்கள் டீப்பாக அனலைஸ் பண்ணி தெரிஞ்சுக்கணும், இன்னும் கூட நிறைய விஷயங்கள் நான் தெரிஞ்சுக்கணும் சார்னா அவங்க பிறப்பு ஜாதகம் நீங்கள் கன்சல்டிங் எடுத்துக்கலாம். ஸோ பூராட நட்சத்திரம் ஜெயிக்கக்கூடிய நட்சத்திரம். புங்க எண்ணெய் வாழ்த்துக்கள்.